குடிச்சு பார்க்கிறது நல்ல விஷயம் தானே. உங்க தலைமுறைகளை ஞாபகப்படுத்துற கேம் ஷோ தான் ராம்ராஜ் ஜெனெக்ஸின் ஜீன்ஸ், பவர்ட் பை ட்ரிப்போ ட்ரிப் அண்ட் வீடியம், பெவரேஜ் பார்ட்னர் ஃப்ரூட்டி. காதல் கனவே தள்ளி போகாதே போகாதே. நீங்க எந்த ஹீரோ கூட நடிக்க விரும்புறீங்க? தலை. ஆப்ஷன் சி. Time starts now. Hey, hello. நான் சொல்லல இன்னும் ஒண்ணுமே. What do you want to say? Asuma-san, Nandita-san, konnichiwa. O genki desu ka? யார் இந்த அழகான குழந்தை? Mother happy அண்ணாச்சி. இதுதான் எதிர்பார்த்தா. மேடம் எப்படியோ சார் ஹாப்பி மேடம். நான் பயங்கர பிரில்லியன்ட்னு தமிழ்நாட்டு மக்கள் நினைச்சிட்டு இருக்காங்க. பட் இன்னைக்கு நம்ம ஜீன்ஸ் விளையாட போற செலிபிரிட்டி யாரு தெரியுமா? அட்டகத்தியில அறிமுகமாகி குமுதா ஹாப்பியான்னு விஜய் சேதுபதியே கேட்க வச்சவங்க. லெட்ஸ் வெல்கம் our beautiful glamorous heroine நந்திதா. காதல் கனவே தள்ளி போகாதே போகாதே. ஆசை மறைச்சு நீ ஒளியாதே ஓடாதே. கனியே உன்னை காண காத்திருக்கேன். அடியே வழி நானும் பார்த்திருக்கேன். தேனாழி. நந்திதா வெல்கம் டு ஜீன்ஸ். எப்படி இருக்கீங்க? thank you. சூப்பரா இருக்கு. சூப்பரா இருக்கீங்க. அப்படியா? கார்ஜியஸா இருக்கீங்க. சோ ஃபுல் டேட்ஸ் எல்லாம் ஃபுல்லி பிஸியா, ஜாம் பேக்டா? இப்போ கொஞ்சம். எவ்வளவு படம் பண்றீங்க? 6 படம் பண்றீங்க. எப்படி அப்படி போயிட்டு இருக்கு, நல்லா போயிட்டு இருக்கு. தேங்க்ஸ் டு தமிழ் இண்டஸ்ட்ரி. நான் என்ட்ரி ஆன இயர்ல இருந்து இன்னைக்கு வரைக்கும் பிஸியா தான் இருக்கேன். உங்க மதர் டங் கன்னடா, அதுக்கப்புறம் நீங்க தமிழ்ல என்ட்ரி ஆனீங்க. தமிழ் அழகான லாங்குவேஜ், ரொம்ப அழகான எவ்ரிபடி கேன் ஸ்பீக். பியூட்டிஃபுல். எஸ். இல்ல நான் முதல்ல நான் அட்டகத்தி ஷூட்க்கு அப்புறம் கொஞ்சம் தமிழ் பேசும்போது ரொம்ப கியூட்டா இருக்குன்னு சொல்லுவாங்க. ஆமா. சோ அது இன்னும் ஒரு என்கரேஜ் பண்ண மாதிரி. அப்புறம் சொல்லுவாங்க இல்ல தப்பா பேசினாலும் கியூட்டா இருக்குன்னு சொல்லுவாங்க. அது கூட பரவாயில்லையா? அது கூட பரவாயில்ல. கியூட்டா இருக்குன்னு சொல்லும்போது இன்னும் என்கரேஜ் பண்ண மாதிரி இருந்தது. கரெக்ட். ஐ ஸ்டார்டட் ஸ்பீக்கிங் இன்னும் அதிகமா தமிழ். சான்ஸ் எப்ப கிடைச்சது உங்களுக்கு மூவிஸ்ல? கன்னடால I was into dance and extracurricular activities. கிளாசிக்கல் டான்ஸ், சும்மா ஃபில்மி டான்ஸ். எனக்கு கொஞ்சம் ஃபேமஸா இருந்த ஏரியால எல்லாம் ஓகே நந்திதாவை கூப்பிட்டா நல்லா டான்ஸ் ஆடுவாங்க. சோ சின்ன போதுல இருந்தே உங்களுக்கு இந்த ஃபிலிம்ஸ்ல நாட் ஓன்லி இன் டான்ஸ், டிபேட், எல்லாம் ஸ்போர்ட்ஸ் எல்லாத்துலயும். சோ ஃபர்ஸ்ட் பிரைஸ் வாங்கணும் அவ்வளவுதான். அந்த ஒரு ஃபர்ஸ்ட் பிரைஸ் நந்திதா. எஸ் எனக்கு யா ஃபர்ஸ்ட் பிரைஸ் நந்திதா ஸ்போர்ட்ஸ். எல்லாத்துலயும் வின் ஆகணும், அவார்டு வாங்கணும், ஹானர் வரணும்ன்றது அம்மாக்கு இருந்தது என்ன விட. சரி ஓகே படம் பண்ணலாம் டிசைட் பண்ணும்போது I started getting Tamil movies. ஓகே. ஸ்கிரிப்ட் கேட்டு finally I choose அட்டகத்தி. and that was a big hit. Yeah. அதுக்கு அப்புறம் followed. கண்டினியூஸா போயிட்டே இருக்கு. திரும்பி பார்க்கவே இல்ல. ஆல் தி பெஸ்ட். Thank you so much. சோ நீங்க எப்படி நினைச்சீங்களோ சின்ன போது எல்லாத்துலயும் ஃபர்ஸ்ட் பிரைஸ் வாங்கணும்னு, இதுல கூட நீங்க ஃபர்ஸ்ட் பிரைஸ் வாங்க போறீங்க? அதுதான் யோசிச்சிட்டு இருக்கேன். அதுக்காக நாங்க ஃபர்ஸ்ட் உங்களுக்கு ஒரு அட்வான்ஸ் கொடுக்க போறோம். ஒரு 50,000 ரூபீஸ் கொடுக்கறோம். ஆனா நீங்க இங்க இருக்கிற கேஷ் எல்லாம் கொண்டு போணும். நீங்க இந்த சைடு வாங்க, நான் அந்த சைடு போறேன். சோ கேஷ் கூட மூவ் ஆயிடும். மேக்னெட்டிக் பவர்ஸ் அப்படி. ஓகே ஓகே. சோ ஃபர்ஸ்ட் அட்வான்ஸ் 50,000 to நந்திதா. ஓகே. சோ நாங்க அட்வான்ஸ் கொடுத்துட்டோம். நீங்க விளையாட போறீங்க. ஆல் தி பெஸ்ட். காசு வந்திருக்கு. சோ லக்கி ஹேண்ட். Thank you so much. என்ன பண்ண போறீங்க in case you win all this money? I don't know. அம்மாக்கு கொடுக்க போறேன் அவ்வளவுதான். எப்பவுமே அதுதான் நடக்குது. உங்க ரெம்யூனரேஷன் அமௌண்ட் எல்லாமே நீங்க அம்மாவுக்கு தான் கொடுப்பீங்களா? அவங்க தான் டிசைட் பண்ணிடுவாங்க. சோ உங்களுக்கு செலவுக்கு அம்மா கொஞ்சம் கொடுங்க. எனக்கு செலவே வராது. எனக்கு என்ன வேணும் வாங்கிடுவாங்க. சோ இதெல்லாம் செலவு இல்லையா? இல்ல போகும்போது வாங்கிக்கிறேன், அவங்க பில் பே பண்ணுவாங்க அவ்வளவுதான். சோ பாக்கெட் மணி அப்படி எல்லாம் கிடையாது. இப்ப இந்த ஜெனரேஷன்னா டிஸ்கோஸ், பப், பார்ட்டி, டிபிக்கல் அட்டகத்தி, பூர்ணி, குமுதா, சேம் முண்டாஸ்பட்டி, கலைவாணி. சூப்பர்யா சூப்பர். சோ அதனால ஸ்கிரீன்ல வந்து அவ்வளவு நேச்சுரலா இருக்க முடிஞ்சது. ஓகே. சோ ஃபர்ஸ்ட் ரவுண்ட் ஸ்டார்ட் பண்ணிடலாமா? எஸ். ராம்ராஜ் ஜெனெக்ஸின் ஜீன்ஸ், பவர்ட் பை ட்ரிப்போ ட்ரிப் அண்ட் வீடியம், பெவரேஜ் பார்ட்னர் ஃப்ரூட்டி. இதுல முதல் ரவுண்ட் அசல் டு அசல்.
ஓகே இந்த ரவுண்ட் ரூல்ஸ் என்னன்னா ஒரு பக்கம் பேரண்ட்ஸ் இருப்பாங்க Okay. இன்னொரு பக்கம் சில்ட்ரன் சோ நீங்க அந்த பேரண்ட் அண்ட் சைல்ட கரெக்டா மேட்ச் பண்ணணும் நீங்க யார் மாதிரி இருப்பீங்க அம்மா கூட இருக்கும்போது அம்மா மாதிரின்னு சொல்லுவாங்க அப்பா கூட போகும்போது திட்ட அப்பா மாதிரியே இருக்காங்கன்னு சொல்லுவாங்க மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் அம்மா மாதிரி தான் சொல்லியிருக்காங்க அப்படியே நீங்க இங்க மேட்ச் பண்ண போறீங்க கரெக்டா பண்ண ஒவ்வொரு மேட்சுக்கும் 20,000 ஃபைன் ராங்கா பண்ணீங்கன்னா நீங்க எங்களுக்கு 10,000 கொடுத்துடணும் ஓகே சோ ஸ்டார்ட் பண்ணலாமா ஃபர்ஸ்ட் Yes. ரவுண்ட் லெட்ஸ் இன்வைட் பேரண்ட்ஸ் ஓகே சோ பேரண்ட்ஸ் வந்துட்டாங்க நெக்ஸ்ட் கிட்ஸ் Yeah. இந்த பக்கம் பேரண்ட்ஸ் இருக்காங்க இந்த பக்கம் கிட்ஸ் இருக்காங்க நீங்க ஏபிசி பேரண்டோட கிட் யாருன்னு கரெக்டா மேட்ச் பண்ணணும் ஃபைன் ஒவ்வொருத்தரையும் ஃபர்ஸ்ட் நம்ம ஸ்கிரீன்ல பார்க்கலாம் ஓகே சோ ஃபர்ஸ்ட் எந்த பேரண்ட் நீங்க செலக்ட் பண்ண போறீங்க ஏயா பியா சியா அவங்களே சொல்லட்டும் இல்ல அவங்க சொல்லக்கூடாது இல்ல பேச விடுங்க நோ ஃபைன் பி பி எஸ் பேரண்ட் பி நான் எதுக்கு சூஸ் பண்ணேன் எதுக்கு சூஸ் பண்ணீங்க ஃப்ரூட்டி கலர்ல நீங்க இருக்கீங்க அகைன் ஃப்ரூட்டி ஓ என்னோட கலர் ஃப்ரூட்டியோட கலர் அந்த அம்மாவோட Yes. சாரி கலர் எல்லாமே Yes. மேட்சிங்னு ஏதோ லக்கியா இருக்கும்னு தோணுது என்னமோ இந்த காம்பினேஷன் Yes. இதுல கூட நீங்க டிஎன்ஏ பாத்தீங்களா எஸ் எஸ் ஓகே சோ இவங்க பக்கத்துல எல்லா குழந்தைங்களையும் வச்சு பார்க்கலாம் நீங்க கொஞ்சம் அப்சர்வ் okay. பண்ணுங்க சைல்டு 1 ஓகே நீங்க பாருங்க யா ஏதாவது ஃபீச்சர்ஸ் மேட்சிங்கா தெரியுதா உங்களுக்கு இல்ல இல்ல. ஓகே சைல்டு 2 சைல்ட் டூ ஐ பயத்துல இருக்கிற மாதிரி இருக்கு இட்ஸ் ஓகே ஸ்மைல் கொஞ்சம் ஸ்மைல் பா ஸ்மைல் நல்லா இருக்கே உன்னோட ஸ்மைல் யா அப்பா இவனோட see the innocence in the eyes எவ்வளவு innocent நீங்க ஐஸ் பாக்குறீங்க யா நான் இயர்ஸ் பாக்குறேன் பாருங்க அது என்னோட 2 இயர்ஸ் சேர்த்துனா அந்த ஒரு இயர் இருக்கு அவ்வளோ பெரிய இயர் யா இவனுக்கு I நல்லாவே காது don't கேட்கும் think so இல்ல ஓகே சைல்டு 3 இங்க ஏதாவது கொஞ்சம் ஃபீச்சர்ஸ் மேட்சிங் தெரியுதா உங்களுக்கு யா கண்ணு கண்ணு கண்டிப்பா மூக்கு ஓகே and smile also கொஞ்சம் மேட்ச் ஆகுது ஓகே சோ நம்ம வெயிட்டிங் லிஸ்ட்ல போடலாம் வெயிட்டிங் லிஸ்ட்ல போடலாம் ஆமா சைல்டு 4 4 ரொம்ப ஸ்டைலா இருக்காப்பா smile it's okay இங்க ஏதாவது உங்களுக்கு தெரியுதா மேட்சிங் again nose கொஞ்சம் தோணுது maybe because of the light ஓகே மூக்கு மட்டும் ஷைனிங் ஆயிட்டு இருக்கு மூக்கு மட்டும் ஷைனிங்கா இருக்கு ஃபேஷியல் ஏதாவது பண்ணானோ facial அப்படியா சைல்டு 5 யூ ஆர் ஹாப்பி பாய் எஸ் ஏன் என் பல்லு காட்டாம சிரிக்கிறாங்க பாருங்க என் கொஞ்சம் பல்லு சின்ன பையன் காட்டுங்கம்மா. எவ்வளவு அழகா நான் சிரிப்பேன் அப்பாப்பா என்ன ஷைன் அந்த பல்லுல எப்படி அப்படி டியூப் லைட் மாதிரி தெரியுது கொஞ்சம் எப்படி சிரிப்பா அதே பாத்தீங்களா நம்ம சீக் போன்ஸ் கொஞ்சம் மேட்ச் ஆன மாதிரி இருக்கு அப்ப என்ன பண்ணலாம் நீங்க ஃபர்ஸ்ட் என்ன சொன்னீங்கன்னா சைல்டு 3 3 and மறுபடியும் சைல்டு 3 பார்க்கலாமா Yes. சைல்டு 3 see the smile between both of them எனக்கு ஒண்ணும் தெரியாதுப்பா நீங்க தான் சொல்லணும் see the smile னா சொன்னா நான் ஏதாவது yes சொல்லிடுவேன் நான் லாக் பண்றேன் லாக் Yes. லாக் சோ ரைட் ஆன்சர்னா 20,000 இல்லாட்டி நீங்க எங்களுக்கு 10,000 கொடுத்துடணும் சோ இது கரெக்ட் மேட்சா இல்லையா பார்க்கலாமா எஸ் நந்திதா தப்பான First மேட்ச் தப்பாயிடுச்சா? ஆமா பேரண்ட் பி நீங்க கிளம்புறீங்க பை see you பாவம் அப்படியே மூக்கு மட்டும் ஒரு மாதிரி இருக்கு சோ ஃபர்ஸ்ட் மேட்ச் தப்பான மேட்ச் ஆனதுனால ஒரு 10,000 எங்களுக்கு கொடுத்துடணும் செட்டில் ஆயிடணும் தேங்க் யூ ஓகே சரி இப்போ நெக்ஸ்ட் பேரண்ட் யார் ஏயா சியா I will go with C பேரண்ட் சி சைல்டு 1 நல்லா ஐப்ரோஸ் எல்லாமே பாருங்க கொஞ்சம் டீடைலா அப்சர்வ் பண்ணுங்க நீங்க கூட பாருங்க வீட்ல உட்கார்ந்து விளையாடுறீங்க இல்லையா பாருங்க நல்லா பாருங்க நோ மேட்ச் No? ஆக மாட்டேங்குது மேட்ச் ஆக மாட்டேங்குதா ஓகே சைல்டு 2 காது பாருங்க காது
ஐ டோன்ட் திங்க் சைல்டு 3 சரி இந்த சைல்டை நான் பார்க்கவே மாட்டேன் மேட்ச் பண்ணவே முடியாது அப்படி சொல்லக்கூடாது நீங்க ஏன்னா இது கரெக்டான மேட்சா இருந்தா இந்த ஜான்லைன் இருக்குல்ல அகைன் இட்ஸ் கெட்டிங் மேட்ச் வித் மதர் ஓகே இருக்கலாம் சரி சைல்டு 4 ஸ்டைலிஷ் கை இப்போ கூட நம்ம காது மேட்ச் பண்ணலாமே see it's getting match ஷேப் ஆஃப் த இயர் yeah ஓகே சைல்டு 5 சோ என்ன நினைக்கிறீங்க இது என்ன சிரிப்பு இது ஆமா நான் தான்ன்ற மாதிரியா இல்ல இல்லன்ற மாதிரியா சோ 1 2 3 4 5 ல யாரு ரொம்ப கன்ஃபியூஷனா இருக்கு மேக்ஸிமம் பெர்சன்டேஜ் மார்க்ஸ் யாருக்கு கொடுக்க போறீங்க child 1 and சைல்டு 1 என்ன சொல்றீங்க see the forehead is getting match here ஓகே forehead கொஞ்சம் அதே ஷேப்ல இருக்கு அதே ஷேப்ல இருக்கா என்னமோ உங்களுக்கு அப்படி தெரியுது எனக்கு ஒண்ணுமே தெரியல see அந்த M ஷேப் இருக்குல இங்க எம் ஷேப்பா see அவங்க என்ன forehead மேல ஆல்பபெட்ஸா ஒட்டி வச்சிருக்காங்க sometimes you know அப்படியா? happens பாருங்க அந்த இங்க பாருங்க என் forehead மேல என்ன இருக்கு W child 4 சைல்டு 4 அப்படி போடு 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 இது கரெக்டா போட்டுடலாமா அதனால நீங்களே விளையாடணும் yeah 4 4ல என்ன ஃபீச்சர்ஸ் உங்களுக்கு தெரியுது I don't know ஏதோ தோணுது எனக்கு என்ன தோணுது உங்களுக்கு ஆமா அந்த சென்டிமெண்ட் கண்ணுல சென்டிமெண்டா அப்போ நான் கண்டுபிடிச்சிட்டேன் என்ன சென்டிமெண்ட் சந்தோஷம் ஃபேஸ்ல பாருங்க ஃபர்ஸ்ட் நீங்க Dress மேட்ச் பண்ணீங்க இப்போ நீங்க இமோஷன்ஸ் மேட்ச் பண்றீங்க Yeah, yeah. நீங்க ஃபீச்சர்ஸே மேட்ச் பண்றது இல்ல ஃபியூச்சர்ஸ் மேட்ச் ஆகல அவ்வளோ ஸ்டில் அப்ப மாதிரி இருக்கலாம் இல்ல நான் இது ஃப்ரீஸ் பண்ணட்டுமா ஓகே ஃபைன் ஃப்ரீஸா யா கரெக்டான 20 இல்லாட்டி 10000 எனக்கு கொடுத்துடணும் ஓகே ஓகே இது சரியான மேட்சா தப்பான மேட்சா பார்க்கலாம் நான் பார்க்க மாட்டேன் போச்சு காட் போச்சு போங்கம்மா நீங்களும் போயிடுங்க நான் பயங்கர பிரில்லியன்ட்னு தமிழ்நாட்டு மக்கள் நினைச்சிட்டு இருக்காங்க பட் பரவாயில்ல ஜெனரல் நாலேஜ் இல்ல இல்லையா அதனால பரவாயில்ல சரி சார் வெயிட் பண்றாங்க பண்றதுக்காகவே வந்து 5 மெம்பர்ஸ் நீங்க வச்சீங்க எல்லாரும் கன்ஃபியூஷன் கேண்டிடேட்ஸ் தான் யா யா சார் வெயிட் பண்றாங்க ஏ பேரண்ட் A சைல்டு 1 சால்ட் அண்ட் பெப்பர் பியர்டு ரொம்ப ஸ்டைலா இருக்காரு சார் செகண்ட் ஃபீலிங் ஏ 1 ன்னு தோணுது ஓகே வில் கோ நெக்ஸ்ட் சைல்டு 2 சைல்டு 3 இந்த பொண்ணை பார்த்தா உங்களுக்கு உங்களோட 10000 ரூபீஸ் யா அது ஞாபகம் வருது நோ சைல்டு 4 இவன் இன்னொரு 10000 கொண்டு போயிட்டான் இன்னொரு 10000 போச்சு நெக்ஸ்ட் சைல்டு 5 சிரிச்சு மிஸ்லீட் பண்ணிட்டு இருக்கா சைல்டு 1 பாருங்க சைல்டு 1 தான் எனக்கு தோணுது தோணுதா யா ரெண்டு பேரும் சேர்த்து சிரிங்க இப்போ ரெடி 1 2 3 ஏதாவது அப்படி அந்த சிரிப்புல ஏதாவது கண்டுபிடிச்சீங்களா ஐ ஃபீல் சோ சைல்டு 1 ஃப்ரீஸா ஃபீல் சோ நோ வெயிட் இது இந்த வார்த்தை நான் மிஸ் பண்ண கூடாது ஐயோ ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல உங்களுக்கு ஒண்ணுமே கிடைக்கல யா எல்லாமே கொடுத்துட்டீங்க நீங்க நம்ம எல்லாம் அட்லீஸ்ட் லெட் மீ டேக் ஹெல்ப் ஆஃப் மை மதர் ஆமா ஓகே சரி கேளுங்க யாவது பிளாக்மெயில் பண்ணிடுறாங்கப்பா இமோஷனல் பிளாக்மெயில் அது என்னம்மா? சைல்டு 1 சொல்றாங்க சைல்டு 1 ஓகே லெட் மீ கோ ஃப்ரீஸ் எஸ் ஓகே சைல்டு 1 அண்ட் பேரண்ட் A இதாவது கரெக்ட் மேட்சா பார்க்கலாமா நான் அந்த காசு அம்மா கிட்ட தான் வாங்குவேன். ஓகே சோ நந்திதா விளையாடிட்டு இருக்காங்க கரெக்டா ஒரு டென்ஷன் பாயிண்ட்ல பிரேக் கொடுத்தோம் நாம உங்க மதர் சொல்லிருக்காங்க இவங்க தான் கரெக்ட் மேட்ச்னு இன்னொரு வாட்டி கேக்குறீங்களா கரெக்ட்டா ಕರೆಕ್ಟ್ ಅನ್ಸುತ್ತೆ ನೋಡೋಣ ஓகே கரெக்ட் தான் சொல்றாங்க ஓகே பாப்போம்னு சொல்றாங்க கன்னடால சொன்னாங்களா யா சோ மிஸ் மேட்ச் ஆயிடுச்சுன்னா அவங்க தான் எனக்கு
அந்த லாஸ் கொடுக்க போறாங்க. ஓகே ஓகே. இப்போ கனடால நீ ரொம்ப அழகா இருக்க அப்படின்னா என்ன சொல்லணும்? ನಂದಿತಾ ಬಹಳ ಸುಂದರವಾಗಿದ್ದಾಳೆ. நந்திதா பத்தி சொல்ல, என்ன பத்தி சொன்னேன் நான். ನೀ ಸುಮಾ சொல்லுங்க. ನೀನ್ ತುಂಬಾ ಚೆನ್ನಾಗಿದ್ಯಾ. ಅದೇ ಅವರು ನೀವು ಬಹಳ ಸುಂದರವಾಗಿದ್ದೀರಾ. ಥ್ಯಾಂಕ್ ಯು ಥ್ಯಾಂಕ್ ಯು. ஸோ இது மேட்ச் பண்ணிடலாமா? மேட்ச் பண்ணலாமா? எனக்கு தெரியாது. நான் கூட உங்க கூட தான் விளையாடிட்டே இருக்கேன். ரெடி, மேட்ச் பண்ணி பார்க்கலாம். சரியான மேட்சா தப்பான மேட்சா? தெய்வமே ப்ளீஸ். கடவுளே கடவுளே. ஓ மை காட். அப்படி போடு 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 அஸ்தி போடு கண்ணாலே இப்படி போடு 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 இழுத்து போடு கையாலே உன்னோட பொறுக்குத ஒரு மூட்டை ஏறிக்கிற உன்னோட கண்ணப்பொதி கண்ணா மூட்டி ஆடவர இந்த நட போதுமா? தேங்க் யூ so much. ஸோ ஃபைனலி ஒன் கரெக்ட் மேட்ச். எஸ். ஸோ இப்போ ஒரு விஷயம் இருக்கு. எனக்கு இந்த படம் வந்து நான் அம்மாக்கு தான் கொடுக்கணும். எந்த பணம் ஆனாலும் நீங்க அம்மாக்கு தான் கொடுக்குறீங்க. பட் ஸ்டில் இது வந்து அவரு செலவு பண்ணுவாங்க. ரூல்ஸ் என்னன்னா நீங்க தான் கொடுக்கணும். நோ ப்ராப்ளம். அதனால 20,000 உங்களுக்கு கொடுக்குறேன். கை என் கை தான் வரும். உங்க பேர் என்ன சார்? சண்முகம். பொண்ணோட பேரு? ஷண்மதி. சண்முகம் சண்மதி. வெரி நைஸ். உங்க வைஃபோட பேர் என்ன சார்? வான்மதி. ஓகே. ஓ எல்லாமே மேட்சிங் பார்த்து வச்சிருக்காங்க. இவங்களோட பேர்ல ஹாஃப் ஃபேஸ் அந்த ரெஸ்பெக்ட் அப்படியே இருக்கு. அப்பா முன்னாடி இருக்காங்கன்ற ரெஸ்பெக்ட் அது கூட நான் லிங்க் பண்ணேன். பா 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 பா. எஸ். நீங்க ஒன்லி ஃபீச்சர்ஸ் மட்டும் ஸ்டடி இல்ல, பண்ணல, இல்ல. கேரக்டரே ஸ்டடி பண்ணிட்டீங்க நீங்க. உங்க மேட்ச் மட்டும் தான் கரெக்ட்டா பண்ணிருக்காங்க. பேரண்ட் பி அண்ட் பேரண்ட் சி. யா ஐ வாண்ட் டு see. பார்க்கணுமா? எஸ். சோ கூப்பிட்டுமா? எஸ். வாங்கம்மா. ஓகே, இவரோட சைல்டு யாருன்னு நினைக்கிறீங்க நீங்க இப்போ? சும்மா பார்க்கலாம். மேபி 2 and 5 வந்து Maybe 2 or 5 இருக்கலாம். ஓகே, அவங்களோட குழந்தை யாரு? அங்க போய் நில்லுங்க. இதுதான் கரெக்ட் மேட்ச். என்ன ஃபீச்சர்ஸ் மேட்ச் ஆகுதுங்க? சிரிப்பு பாருங்க, சேமா இருக்கு. சிரிப்பு வச்சு கண்டுபிடிக்க முடியல. Sorry. இவங்களோட சைல்டு யாருன்னு நினைக்கிறீங்க? Then 2. 2 போ போ போ. ஆச்சா. சோ இவங்க தான் கரெக்ட் மேட்ச். நீங்க ஏதாவது பேச விரும்புறீங்களா? குமுதா ஹாப்பியா? யா ரொம்ப ஹாப்பி. நாங்களும் ஹாப்பி உங்களை பார்த்ததுல. Thank you so much. அப்புறம் இப்போ என்ன ப்ராஜெக்ட்ஸ் பண்ணிட்டு இருக்கீங்க? இப்போ இடம் ஒரு லேவல் வந்து மேல ரிலீஸ் ஆக போகுது. அண்ட் அஞ்சலை வித் விமல் அது மேல ரிலீஸ் ஆக போகுது. உப்பு கருவாடுன்னு சொல்லிட்டு ஒரு படம், அது டைரக்டர் ராதா மோகன் சாரோட படம். ஸோ அது முடிச்சிருக்கு. ஸோ மிர்ச்சி சிவா கூட ஹாரர் படம் பண்ணிட்டு இருக்கேன். அதுக்கப்புறம் பாத்தீங்களா, ஹாரர் மூவி. இவ்வளவு பிஸியா இருந்தா கூட நம்ம ஜீன்ஸ் விளையாடுறதுக்கு வந்திருக்காங்க. ஸோ இன்னொரு ப்ராஜெக்ட் அன்டைட்டில்டு இன்னும் பேர் வைக்கல, சாங் ஷூட் போயிட்டு இருக்கு. ஓகே, ஆல் தி பெஸ்ட். தேங்க் யூ ஸோ மச். பையனோட பேர் சொல்லல? கௌதம். கௌதம். கௌதம் சொல்லிருக்கல போவே. எங்க ரூல்ஸ் சொல்லக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. ஆமா. எவ்வளவு வாட்டி நீ பல்லு விளக்குவ? ஒன் டைம் தான். அவ்வளவுதானா? ஏன் என்னோட பல்லு அவ்வளவு ஒயிட்டா இல்ல? எனக்கு தெரியல. நான் நினைச்சேன் ஒரு 3-4 டைம்ஸ் நீ விளக்குவோன்னு. ஓகே, அவங்களுக்கு கொடுமா மைக். ஹாய், ஹாய். ஐ எம் புவனா. புவனா. ஓகே. ஐ எம் ஃப்ரம் சென்னை. டோக்கியோல ஒரு 5 இயர்ஸ் இருந்தோம். ஸோ ஜப்பனீஸ்ல வந்து ஒரு 2 வேர்டு உங்ககிட்ட பேசணும்னு ஆசைப்படுறேன். எனக்கு புரியாது, நீங்க தான் புரிய வைக்கணும். எனக்கு தெரியும் ஜப்பனீஸ், நீங்க பேசுங்க. ஓகே. சுமா-san, நந்திதா-san, konnichiwa. ஓ கெங்கி தேஸ்கா? How are you ன்னு கேக்குறேன். ஓ I'm fine. ஓகே. புவனாசா ஒன்சி வாசிமா. ஓகே, புரிஞ்சிருச்சு. இது சைனீஸ் தானே? கிரேன் தேஸ்னே. ரொம்ப பியூட்டிஃபுல்லா இருக்கீங்க. தேங்க் யூ. தேங்க் யூ என்ன சொல்வாங்க? அரிகாத்தோ கோசைமாஸ். அதிகமா பேசாதீங்க. அதானா? என்ன கொஞ்சம் பெண்ட் பண்ணி சொல்லுவாங்க. தோமோ அரிகாத்தோ கோசைமாஸ் அப்படினு. தோமோ அரிகாத்தோ கோசைமாஸ். இல்ல நமக்கு ஏதாவது தெரியாட்டி கூட நம்ம பெண்ட் ஆனா அதான் ஜப்பனீஸ். அதிகமா பேசுறீங்க. ஓவாசாதி காசி. But little bit I guess he is the one. எங்கேயோ மிஸ் ஆயிடுச்சு. ஓ
நீங்க ஜப்பனீஸ் பேசுறீங்க, இவங்க இன்னுமே அந்த விளையாட்டுல தான் இருக்காங்க. எஸ் ஒரு 2-3 டேஸ் இருக்கு உங்களுக்கு ஹேங் ஓவர். கண்டிப்பா. நீங்க என்ன எப்படி பண்ணுவீங்க இப்படி எல்லாம் தெரியுமா? தப்பாகும் என் லைஃப்ல நான் சொன்னது எதுவுமே தப்பாகல. இங்க இந்த ப்ரோக்ராம்ல மட்டும்தான். அப்படியாச்சு. ஓகே. கன்ஃபியூஷன் கிட்ஸ் பாத்தீங்களா 2 பேரும்? இவங்களோட பேரண்டே இல்லைங்க. ஆனா 10,000 கொண்டு போயிட்டாங்க. ஓகே, thank you so much parents and thank you children. Jeans பார்த்துட்டே இருங்க. All the very best, Thank ma'am. you. Kumuda happy and everybody is happy. Thank you so much. Okay, so next round start பண்ணலாமா? Yeah. Ramraj Genix in jeans, powered by Tripo Trip and Medium. Beverage partner Fruity ல. நம்ம second round guess இல்ல miss. இது எல்லாமே ஒரு celebrity round. ஓகே. இதுல 5 கேட்டகரிஸ் இருக்கு. இந்த 5 கேட்டகரிஸ்ல இருந்து நீங்க 3 கேட்டகரிஸ் கண்டிப்பா விளையாடணும். ஓகே. ஓகே, இந்த ரவுண்ட்ல நம்ம கேட்டகரிஸ் பார்க்கிறதுக்கு முன்னாடி இன்னொரு செலிபிரிட்டி போட்டோஸ் பார்க்கலாம். ஓகே. இவங்க யாருன்னு நீங்க ஐடென்டிஃபை பண்ணணும் கண்டிப்பா. ப்ராமிஸ்? ஃப்ரூட்டி? ஃப்ரூட்டி Okay, fruity. ஓகே, பார்க்கலாம் போட்டோஸ். யார் இந்த அழகான குழந்தை? Who is this? உங்களோட போட்டோ தானே நந்திதா? எஸ். என்னால என்ன பார்க்கவே முடியல. நான் இப்படி இவ்வளவு அழகா இருந்தேனா? உங்களுக்கு ஏதாவது பெட் நேம் இருக்கா? இல்ல குட்டி நேம் தானே. சோ இதான். Yeah. வீட்ல என்ன கூப்பிடுவாங்க? வீட்ல ஸ்வேதா கூப்பிடுவாங்க. ஸ்வேதா? எஸ். ஓ, சோ உங்க ஒரிஜினல் நேம் ஸ்வேதா? யா. ஃபிலிம் இண்டஸ்ட்ரிக்கு வந்ததுக்கு அப்புறம் சேஞ்ச் பண்ண நேமா? கன்னடாலயா இல்ல தமிழ்லயா? கன்னட படம் இன்ட்ரோடியூஸ் ஆகும்போது எனக்கு சேஞ்ச் பண்ணி தான் இன்ட்ரோடியூஸ் பண்ணாங்க. சோ Okay. அது நான் கேரி பண்ணிட்டு இருக்கேன் இப்போ. எனக்கு பேரு கொடுத்து ஃபேம் கொடுத்தது என்னோட பேரு. சோ அந்த ரெஸ்பெக்ட்காக நான் அந்த பேர்ல கண்டினியூ ஆயிட்டு இருக்கேன். ஓகே, நெக்ஸ்ட் போட்டோ பார்க்கலாம். இது வந்து எங்க பாட்டி வாங்கி கொடுத்த ஷர்ட்னு அம்மா சொல்லுவாங்க. இப்போ Okay. வெரி ரீசென்ட்லி வந்து எங்க பாட்டி இறந்துட்டாரு. ஓகே, So I'm just remembering her. நெக்ஸ்ட் பிக்சர். இங்கே கொஞ்சம் ப்ராமினென்ட்டா இப்போ இருக்கிற ஃபீச்சர்ஸ் எல்லாமே தெரியுது. ப்ராபபிலி எந்த கிளாஸ்ல இருக்கும்போது இந்த போட்டோ கிளிக் பண்ணாங்க? அம்மா கிட்ட கேட்கணும். செகண்ட் ஸ்டாண்டர்ட். செகண்ட் ஸ்டாண்டர்ட். ஸோ அப்போவே வந்து ரொம்ப கான்ஷியஸ் ஃபோட்டோஸ் எல்லாம் எடுக்கிறதுக்கு போயிட்டு புது ஃப்ராக் வாங்கிட்டு, அது வந்து எனக்கு பிடிக்காத ஒரு ஃப்ராக். ஓகே, அப்போ ஒரு ஃபேஷன் என்னன்னா லாங் மிடி அண்ட் டாப் போடுற ஒரு ஃபேஷன். எனக்கு அதே வேணும்னு நான் அம்மா வந்து இதே ஃப்ராக் வாங்கணும். இது வாங்கிட்டு அதுக்கப்புறம் ஃபோட்டோ ஷூட் பண்றதுக்கு ஐ மீன் நிறைய ஃபோட்டோஸ் எடுத்தாங்க. அப்போ இது போட்டோ எடுக்கணும்னு நான் அழுந்துட்டு இருந்தேன். இன்ஃபேக்ட் ஐ ஸ்டில் ரிமெம்பர் தட். இங்க புதுசா ரோஸ் எல்லாம் போய் வாங்கிட்டு பெரிய ரோஸ் அம்மாவோட பொட்டு. ஓகே, அப்புறம் இங்க ஒரு பியூட்டி ஸ்பாட். இங்க திருஷ்டி ஆகும்னு. சோ இப்போ கூட உங்க காஸ்டியூம்ஸ் எல்லாம் நீங்க தான் டிசைன் பண்ணுவீங்களா இப்போ ஃபிலிம்ஸ்ல? எல்லாமே ஃபிலிம்ஸ்ல இல்ல, யூசுவலா நான் பர்சனலா போடும்போது எனக்கு இது நல்லா இருக்கும்னு நான். இந்த காஸ்டியூம் கூட நல்லா இருக்கு. நீங்க தான் டிசைன் பண்ணீங்களா? சூப்பரா இருக்கு. நெக்ஸ்ட் போட்டோ. அவ்வளவுதான். அவ்வளவுதானா? வேண்டாம், போதுமா? ஓகே, சரி. இப்போ வெக்கமா இருக்கு என்னோட போட்டோ பார்க்கும்போது. ரொம்ப அழகா இருக்கீங்க அந்த போட்டோல. ஓகே, சோ ஃபர்ஸ்ட் கேட்டகரிஸ் பார்க்கலாம் இந்த ரவுண்ட்ல. அந்த 5 கேட்டகரிஸ் என்ன? செலிபிரிட்டி கிட்ஸ், செலிபிரிட்டி சைல்ட்ஹுட், செலிபிரிட்டி பேரண்ட்ஸ், செலிபிரிட்டி சிப்லிங்ஸ், ஆட் மேன் அவுட். சோ எந்த கேட்டகரி ஃபர்ஸ்ட் சூஸ் பண்றீங்க? ஐ திங்க் செலிபிரிட்டி சைல்ட்ஹுட் போலாமே. ஓகே, செலிபிரிட்டி சைல்ட்ஹுட். நீங்க கரெக்டா சொன்னீங்கன்னா 20,000. யா. ராங்கா சொன்னீங்கன்னா இந்த வாட்டி 20,000 எனக்கு திருப்பி கொடுத்துடணும். I'll try my best. யா. ஓகே, செலிபிரிட்டி சைல்ட்ஹுட் ஃபர்ஸ்ட் பிக்சர். இவர் யார்? இந்த செலிபிரிட்டி யார்? 4 ஆப்ஷன்ஸ் கொடுக்குறோம். அதுக்கப்புறம் மேட்ச் பண்ணி பாருங்க. ஆப்ஷன் ஏ பிருத்வி ராஜ். ஆப்ஷன் பி சூர்யா. ஐயோ. ஆப்ஷன் சி அஜித். அண்ட் ஆப்ஷன் டி விக்ரம். ஐயோ. யார் அந்த குட்டி? ஆப்ஷன் ஏ பாடி லாங்குவேஜ் கூட மேட்ச் பண்ணி கொஞ்சம் மேட்ச் மாதிரி இருக்கு. என்ன லிப் அண்ட் காது. லிப் அண்ட் காது. ஓகே, ஆப்ஷன் பி
நான் இப்படியே மிஸ்மேட்ச் பண்ணிட்டே போனா அடிச்சிருவாங்க எல்லாரும் வந்து. இல்ல இல்ல யாருமே ஒண்ணுமே சொல்ல மாட்டாங்க, எல்லாருமே உங்க கூட விளையாடிட்டே இருக்காங்க. அப்ப சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க, கேட்கலாமே. வீட்ல வீட்ல இங்க இல்ல வீட்ல. ஆப்ஷன் சி. both are handsome. நீங்க எந்த ஹீரோ கூட நடிக்க விரும்புறீங்க? தலை. Of course everyone. ஆமா. So என்ன இங்க ஏதாவது மேட்ச் தெரியுதா உங்களுக்கு? கொஞ்சம் I feel so. ஆப்ஷன் டி. ஐ மேட்ச் ஆகுது. ஐ மேட்ச் ஆகுது. நோஸ் தெரியல, அந்த ஹோல் மட்டும் ஐயோ மேட்ச் ஆயிட்டு இருக்கு. நீங்க ஹோலுக்கு போயிட்டீங்களா? யா ஆக்சுவலி ஏசிடி எனக்கு தோணுது. ஆனா ஏதாவது ஒன்று தான் சொல்லணும் இல்லையா? ஏயா சியா டியா சொல்லுங்க. சரி டிவில பார்க்கறவங்க சொல்லுங்க, எனக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க. என்ன ஃப்ரீஸ் பண்ணலாம்? ஏயா சியா டியா? ಅಮ್ಮ ಸಿ ಅನ್ನಿಸ್ತಾ ಇದೆ. சி. ஆப்ஷன் சி. லக்கி சாம் எனக்கு கொஞ்சம் லக் கொடுக்கட்டும். ஸோ மேட்ச் பண்றீங்களா? எஸ். ஓகே, இது அஜித் சாரோட போட்டோன்னு நினைக்கிறீங்க நீங்க? யா ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா போயிட்டு இருக்கு. ஈச் அண்ட் எவ்ரி பிரேக் எனக்கு டென்ஷனா இருக்கு. எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஆமா ஆமா. மேட்ச் பண்ணி பார்க்கலாம், சரியா தப்பா? நான் சொன்னது கரெக்டா? Lucky charm ஆ? லக்கி சாம் and he had given me. உங்களோட லக்கி சாம் 20,000 கொடுத்தாங்க. Thank you அஜித் சார், thank you so much. ஒரு கேட்டகரி நீங்க ஃபினிஷ் பண்ணிட்டீங்க, சைல்ட்ஹுட் போட்டோ. நெக்ஸ்ட் கேட்டகரி செலக்ட் பண்ணுங்க. செலிபிரிட்டி கிட்ஸ், செலிபிரிட்டி பேரண்ட், செலிபிரிட்டி கிட்ஸ் போலாம். செலிபிரிட்டி கிட்ஸ். ஓகே, செலிபிரிட்டி கிட்ஸ் கேட்டகரியில யாரோட போட்டோ? மியூசிக் டைரக்டர் ஹாரிஸ் ஜெயராஜ் சார். ஓகே, அவரோட கிட் யாருன்னு கண்டுபிடிக்கணும். ஆப்ஷன் ஏ இவரா? ஆப்ஷன் பி இவங்களா? ஆப்ஷன் சி திஸ் பாயா? ஆப்ஷன் டி இவங்களா? சோ ஃபர்ஸ்ட் செலிபிரிட்டிக்கு குமுதா ஹாப்பி. யா கான்ஃபிடன்ஸ் வந்திருக்கு இப்போ. we'll see. மேட்ச் பண்ணி பார்க்கலாம். ஆப்ஷன் ஏ பண்ணலாமே. குழந்தையோட கண்ணு ரொம்ப பெருசா இருக்கு. ஓகே. ஆப்ஷன் பி என்ன சொல்றீங்க? he has a unique eyes, no? so கண்ணுல நம்ம மேட்ச் பண்ணலாம்னு எனக்கு தோணுது. so I'm வேற just ஃபீச்சர்ஸ் கூட பாருங்க கொஞ்சம். try it நோஸ், மவுத். ஓகே, ஆப்ஷன் சி. I don't think so. ஆப்ஷன் டி. எல்லா போட்டோஸும் பார்த்துட்டீங்க. ஸோ ஆப்ஷன் ஏ. ஒரு வாட்டி பார்க்கலாமா? 20,000 நான் ரெடியா வச்சிருக்கேன். அவ்வளோ கான்ஃபிடன்ஸ் இருக்கு. ನನಗೆ ಡಿ ಅನಿಸ್ತದೆ. ನಿಂಗೆ ಡಿ ಅನ್ನಿಸ್ತಾ ಇದೆ. ಸೊ ಫಾರ್ ಹರ್ ಆಲ್ಸೋ ಡಿ ಅಂತ ತೋணுதா? ஸோ என்ன மேட்ச் பண்ணிடலாமா? எனக்கு பார்த்த உடனே டி தான் தோணுது. இப்போ Okay. அம்மா கூட சொல்றாங்க டின்னு சொல்லிட்டு. டி ಹೋಗೋಣ? ಡಿನೇ. ஓகே டி. டி. ஓகே. ஐ ஃபீல் டி, பட் அம்மா சொன்னதுக்காக டி போறேன். பாப்போம். ஓகே, ஹாரிஸ் ஜெயராஜ் சாரோட கிட் இவங்க தானா? பார்க்கலாம். ரைட்டா ராங்கா? ஓச்சு, இது தப்பான பதில். So I think B. ஃபர்ஸ்ட் நீங்க 20,000 கொடுத்துடுங்க, அதுக்கப்புறம் நம்ம பேசலாம். Fine. 20,000 அப்படியே போச்சு. போச்சு. Fine. ஃபர்ஸ்ட் அஜித் சார் கொடுத்தாங்க 20,000. இப்போ ஹாரிஸ் ஜெயராஜ் சார் கொஞ்சம் எனக்கு கொடுத்துட்டாங்க போயிட்டாங்க. 20,000. சரியான மேட்ச் யாருன்னு பார்க்கலாமா? அவர் எனக்கு என்னமோ I தெரிஞ்சது. felt B, but okay. சாமுவல் நிக்கோலஸ் ஜெயராஜ்.
Okay, his name. பையனோட பேரு and with his family, wife and daughter. My instinct was correct. அம்மா தான் சொன்னாங்க இல்லையா டீன்னு. Yeah. It's okay. No problem. அம்மா ஆனதுனால இட்ஸ் ஓகே. It's okay. சரி, இப்போ நெக்ஸ்ட் கேட்டகரி. Yeah. இந்த ரவுண்ட்ல இதுதான் ஃபைனல். Okay. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் கேட்டகரி செலக்ட் பண்ணுங்க. செலிபிரிட்டி பேரண்ட்ஸ், செலிபிரிட்டி சிப்ளிங், ஆட் மேன் அவுட். Celebrity siblings. செலிபிரிட்டி சிப்ளிங்ஸ் போலாமா? Yeah. ஓகே, பார்க்கலாம். Who's this? அதான் நீங்க கரெக்டா அடையாளம் கண்டுபிடிக்கணும். இவங்க ஒரு ஹீரோயினோட பிரதர். Okay. எந்த ஹீரோயின் நீங்க கரெக்டா மேட்ச் பண்ணும்? ஆப்ஷன் ஏ ரோஜா மேடமா, ஆப்ஷன் பி மீனா மேடமா, ஆப்ஷன் சி சோபனா மேடமா, ஆப்ஷன் டி ஸ்னேகா மேடமா. ரோஜா, மீனா, சோபனா, ஸ்னேகா. I think Sneha brother. ஸ்னேகா I don't brother. know whether she's having sibling. தெரியல எனக்கு. ஆப்ஷன் ஏ போட்டோ பக்கத்துல வச்சு பார்க்கலாம். Okay. பி, சி, ஆப்ஷன் டி. உங்களோட ஃபேவரட் ஹீரோயின் யாரு? Of course என்னோட சிரிப்பு வந்து resemblance இருக்குன்னு சொல்லுவாங்க ஸ்னேகாக்கு. So I like her. Correct. All her movies also எனக்கு பிடிக்கும். ஓகே, சோ இப்போ என்ன சொல்றீங்க? She don't want to say. ஆமா. சொல்ல வேண்டாம், அவர் சொல்ல மாட்டாங்களா? I think டீன்னு தோணுது. ஓகே, But எனக்கு I'm really sorry. அவருக்கு siblings இருக்காங்களா இல்லையான்னு எனக்கு தெரியாது. நீங்க கல்யாணத்துக்கு போயிருந்தீங்களா இவங்களோட மேரேஜ்க்கு? தெரியல. ஷூட்டிங். சோ நெக்ஸ்ட் டைம்ல இருந்து நீங்க என்ன பண்ண போறீங்க? எல்லாமே போட்டோஸ் எல்லாம் பாத்துருங்க. கண்டிப்பா. சோ மேட்ச் பண்ணலாமா? 20,000 கரெக்டான மேட்சா இருந்தா உங்களுக்கு. So எனக்கு டீன் தோணுது. But I'm really not sure she's having brother or not. ஓகே, சோ லெட்ஸ் see இது கரெக்ட் மேட்சா ராங் மேட்சான்னு. Face and the round face. அப்படி ஸ்மைல் கூட. Smile also. இல்லையா? Yeah. சோ அவர் பேர் கோவிந்தராஜன். Okay. கரெக்ட் ஆன்சர் 20,000 மறுபடியும் போடுது. Okay. சோ செகண்ட் ரவுண்ட் முடியற டைம்ல உங்ககிட்ட இருக்கிற கேஷ் 70,000. ஓகே, உங்க ஃபேமிலியை பத்தி சொல்லுங்க. அப்பா சிவசுவாமி, அம்மா ஹேமலதா, தம்பி சுனிலன், முரளி சுனில் முரளி என்ன பண்ணிட்டு இருக்காங்க? படிக்கிறாங்க. So both are in degree. And, So, உங்களோட செலிபிரிட்டி ஸ்டேட்டஸ் அவங்களுக்கு ஏதாவது கொஞ்சம் எஃபெக்ட் பண்ணுமா? ஃபர்ஸ்ட் celebrity எஃபெக்ட் பண்ணல. So he is out of this things. And second நாம கொஞ்சம் ஷோ பண்ணுவான் காலேஜ்ல எல்லாம். நான் நந்திதாவோட பிரதர் நானு. இல்ல அது தெரிஞ்சது. அப்படி ஆட்டோமேட்டிக்கா நான் படிச்ச காலேஜ்ல தான் அவன் படிக்கிறான். ஸோ லெக்சரர்ஸ் நோஸ் அந்த மாதிரி. ஸோ ஏதாவது ஃபங்க்ஷன் வந்தாலும் ரொம்ப டிமாண்ட் போடுவான். நான்ல இப்படி போலனா எப்படி அந்த மாதிரி. ஸோ என்னோட செலிபிரிட்டி ஸ்டேட்டஸ்னால நான் நிறைய செலவு பண்ண வேண்டியிருக்கு. அப்படியா? ஸோ உங்க ஃபேமிலியை பத்தி சொன்னீங்க இல்லையா? இப்போ இன்னொரு ஃபேமிலியை பத்தி நீங்க கரெக்டா மேட்ச் பண்ணி சொல்லணும். அதான் நம்ம நெக்ஸ்ட் ரவுண்ட். ராம்ராஜ் ஜெனெக்ஸ் அண்ட் ஜீன்ஸ் பவர்ட் பை ட்ரிப்போ ட்ரிப் அண்ட் பிடிஎம் பெவரேஜ் பார்ட்னர் ஃப்ரூட்டிலே நம்ம நெக்ஸ்ட் ரவுண்ட் தலைமுறைகள். நீங்க கரெக்டா ஃபிக்ஸ் பண்ற அந்த ஃபேமிலி ட்ரீ யாரோட தெரியுமா? சிவகுமார் சார். ஓகே ஓகே, இந்த போட்டோஸ் பார்க்கலாமா? இந்த ரவுண்ட்ல சில ரூல்ஸ் இருக்கு. அது என்னன்னா, நீங்க ஃபர்ஸ்ட் போட்டோ ஃபர்ஸ்ட் வைக்கலாம், இல்லாட்டி 9th போட்டோ வைக்கலாம், உங்க இஷ்டம். இந்த ரவுண்ட்ல உங்களுக்கு ஒரு லக்கி ஸ்டார் இருக்கு. நீங்களே ஒரு லக்கி ஸ்டார். உங்க ஃபிலிம்ஸ் எல்லாம் நல்லாவே ஓடிட்டு இருக்கீங்க. ஸோ இங்க கூட ஒரு லக்கி ஸ்டார் இருக்கு. நீங்க கரெக்டா அந்த லக்கி ஸ்டார் நம்பர்ல போட்டோ வச்சீங்கன்னா மற்ற நம்பர் எல்லாம் கலர் ஃபார்மேட்ல வந்துடும். கலர் ஃபார்மேட்னா ரெட் ஃபார் லேடிஸ், கிரீன் ஃபார் ஜென்ட்ஸ். ஓகே. ஸோ அப்போ கொஞ்சம் ஈஸி ஆயிடும் இல்லையா? யா ஆஃப் கோர்ஸ். நம்பர் 3ல ரெட் வந்துடுச்சுன்னு நினைச்சுக்கோங்க. நீங்க அங்க கரெக்டா லேடிஸை கொண்டு போய் வச்சிடலாம். ஃபைன். ஓகே. அண்ட் நீங்க அங்க பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் சிவகுமார் சார் அண்ட் ஹிஸ் வைஃப் 1 and 2ல, அதுக்கப்புறம் அவங்க குழந்தைங்க, ஃபைன், அதுக்கப்புறம் கிராண்ட் சில்ட்ரன். ரொம்ப சின்னதா தான் இருக்கு
ஃபேமிலி ட்ரீ Yeah, 10 members. 10 மெம்பர்ஸ் ஆமா. அப்புறம் இந்த ரவுண்ட்ல ஒரு பாம்பு இருக்கு. நீங்க போட்டோ வச்சதுக்கு அப்புறம் ஏதோ ஒரு போட்டோ வச்சதுக்கு அப்புறம் இல்ல போட்டோ வைக்கிறதுக்கு முன்னாடி கூட அங்க பாம்போட டிஸ்ப்ளே வந்ததுன்னா 60 செகண்ட்ஸ்க்குள்ள நீங்க ஏதோ ஒரு போட்டோ கரெக்டா பிளேஸ்ல வச்சிடணும். Oh my god. இந்த ரவுண்ட் நீங்க கரெக்டா விளையாடுனீங்கன்னா 1 lakh rupees கொடுத்துடுவோம். ஆனா நீங்க ராங் மேட்சஸ் எல்லாம் வச்சீங்கன்னா ராங் போட்டோஸ் 10,000 rupees மைனஸ் ஆயிடும். ஸோ ஃபுல் ஃபேமிலி ட்ரீ நீங்க முடிச்சதுக்கு பிறகு நான் எவ்வளோ அமௌண்ட் நீங்க ஜெயிச்சீங்களோ அந்த அமௌண்ட் கொடுத்துடுறேன். அந்த 70,000க்கு அதை ஆட் பண்ணிடலாம். Fine. ஓகே. ஆனா நீங்க Hopefully I can do it. அதான் ஏன்னா lucky family once again. எப்படி லக்கி ஃபேமிலி? Yeah, lucky family. உங்களுக்கு எப்படி lucky? இண்டஸ்ட்ரியிலே வந்து அவர் பண்ண படங்கள் and fans அப்படி. and yeah. ஸோ நீங்க இங்க விளையாட போறீங்க. இதுதான் நம்ம டச் ஸ்கிரீன். ரெடி ஸ்டார்ட் பண்ணலாமா? Ready? Of So course, first- Shukumar sir நின்னு போலாம். ஓகே. யா. ஓகே. Okay. எதுக்கு கை தட்டினீங்க? ஆமா. இது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் தான். Yes. Thank you, thank you. இப்போ நம்பர் 2 கூட என்கரேஜ் பண்றாங்க பாருங்க. ஆமா. சிவகுமார் சார் நிறையவே படம் பண்ணிருக்காங்க. என்னோட ஃபேவரட் மட்டும் சிந்து பைரவி. என்ன சூப்பர் சாங்ஸ், என்ன சூப்பர் ஆக்டிங். சோ நம்பர் 2 Of course. சிவகுமார் சார் அண்ட் லக்ஷ்மி மேடம் அவங்க டிஎன்ஏ தான் கிடைச்சிருக்கு இவங்களுக்கு கூட. சூர்யா சார் அண்ட் கார்த்தி சார். அதனால தான் இவங்க கூட ரொம்ப Handsome Hans. சூப்பரா ஆமா Handsome Hans. ஹேண்ட்ஸம் அண்ட் சூப்பர் டேலண்டட். Yes, of course. 3ல யாரு? நம்பர் 3ல Of course, அவங்க பையன் first son. You know, I wanted to say one more thing. என்னோட படம் அட்டகத்தி. ஆமா. So, படம் பண்ணும்போது we are all freshers. நான் ஹீரோ அண்ட் டைரக்டர் ப்ரொடக்ஷன் திருக்குமாரன் என்டர்டைன்மெண்ட் அண்ட் ஹீரோ தினேஷ் அண்ட் டைரக்டர் ரஞ்சித். ஸோ ஒரு ஃப்ரெஷ் பீசஸ் எல்லாமே. ஸோ எல்லாம் ஒரே டீம் ஒர்க் பண்ணி படம் ரெடி ஆனதுக்கப்புறம் லிட்டில் பிட் டிலே இருந்தது ரிலீஸ்க்கு. ஓகே. அப்போ ஸ்டுடியோ கிரீன் தான் வாங்கிட்டு படம் ரிலீஸ் பண்ணாங்க. ராஜா சார். எஸ். அண்ட் ஐ மெட் கார்த்தி ஆல்சோ. ஐ மெட் அந்த டைம் அந்த டீமே நம்ம மீட் அந்த ஃபேமிலியும் நான் மீட் பண்ணிருக்கேன். எல்லாரும் மீட் பண்ணல பட் மெம்பர் ஆஃப் த ஃபேமிலி. அண்ட் அது ஒரு லக்கி எனக்கு. அதுதான் நான் எனக்கு ஸ்ட்ரைக் ஆகிட்டு இருந்தது. ஏதோ ஒரு லக்கி திங் இருக்கேன்ற மாதிரி. ஸோ ஸ்டுடியோ கிரீன் வாங்கினதுனால அந்த படம் மிகப்பெரிய லெவலில் பப்ளிசிட்டி அண்ட் இன்னைக்கு வரைக்கும் அட்டகத்தி நந்திதான் கூப்பிடுவாங்க என்ன. ஸோ ஐ வாண்ட் டு சே தேங்க்ஸ் டு த ஃபேமிலி அண்ட் டீம் ஸ்டுடியோ கிரீன் டீம் ஆல்சோ அண்ட் என்னோட டீம் அட்டகத்தி. அண்ட் சூர்யா சார் எவ்வளோ நல்ல ஆக்டரோ அவ்வளோவே நல்ல ஹியூமன் பீயிங் கூட. இஸ் சோ வெரி வெல் டிசிப்ளின்ட், வெல் மேனர்ட், வெல் பிஹேவ்ட். எவ்வளோ சோஷியல் சர்வீஸ் ஆக்டிவிட்டீஸ் எல்லாம் பண்ணிட்டு இருப்பாங்க. ஸோ ஹேட்ஸ் ஆஃப் டு யூ சூர்யா சார். எஸ். அண்ட் 4 நெக்ஸ்ட் பக்கத்துல உங்களுக்கு ரொம்ப டவுட்டா இருக்கு. இல்ல இல்ல டவுட் இல்ல 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 இது இது போறீங்க 5000 கண்டிப்பா கிடையாது இல்லையா? இது மட்டும் நான் கண்டுபிடிக்கலன்னா அவ்வளவுதான். எஸ் எஸ். பியூட்டிஃபுல் ஜோதிகா. ஜோ இப்போ அந்த ட்ரெய்லர் பார்த்தேன். 36 வயது நிலை. எஸ், வெரி நைஸ் வெரி நைஸ். அண்ட் எல்லாரும் ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க அவரோட கம்பேக் பார்க்கும்போது. அண்ட் அவர் வந்து ஃபர்ஸ்ட் மேடைக்கு வந்து ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் பேசுற ஒரு வீடியோ நான் பார்த்தேன். ஓகே. ஃபேண்டாஸ்டிக். சூப்பர் ஜோடி. சூப்பர் ஜோடி. சூப்பர் கெமிஸ்ட்ரி, பயாலஜி, பிசிக்ஸ், மேத்தமேட்டிக்ஸ் எல்லாமே எல்லாத்துலயுமே 100 out of 100. எஸ். ஓகே. நெக்ஸ்ட் நம்பர் 9 போறீங்களா இல்ல நம்பர் 5 அந்த ஃபேமிலில நெக்ஸ்ட் அந்த ஃபேமிலி முடிச்சிடலாமே. முடிச்சிடலாம். ஓகே. நம்பர் 9. Of course, I've seen. அடிக்கடியே நான் சோஷியல் நெட்வொர்க்ஸ்ல பார்க்குற ஒரு அழகான குட்டி. ஆமா. கரெக்ட் ஆன்சர். இவங்க பேர் தியா. தியா. ரொம்ப கியூட். ரொம்ப கியூட். அண்ட் அப்பா இவ்வளவு ஹேண்ட்ஸம், அம்மா இவ்வளவு பியூட்டிஃபுல். குழந்தைங்க கூட அவ்வளவே பியூட்டிஃபுல்லா இருக்காங்க. தட்ஸ் பியூட்டிஃபுல் தியா. சோ நம்பர் 10.
வச்சிருக்காங்க Yes. பையனோட பேர் தேவ். தேவ். அண்ட் நெக்ஸ்ட் நம்பர் 5. 5 இல்ல 7 5. So நம்பர் 5 யாருன்னு நினைக்கிறீங்க நீங்க? Of course. ஒரு டைம் பாம். So next photo immediate நீங்க வைக்கணும். Hopefully. Right. எனக்கு வந்து இங்க கன்ஃபியூஷன். முடிஞ்சிருச்சு இல்லையா? இங்கதான் ஆக்சுவலி எனக்கு ஐ டோன்ட் நோ சூர்யா அண்ட் கார்த்திக் அவருக்கு வந்து சிஸ்டர் இருக்காங்களா அண்ட் பிரதரான்னு தெரியாது. அது கன்ஃபியூஷன் இருந்தது. ஓகே. அண்ட் Anyway, correct ஆ- டைம் பாம் வெச்சீங்க. So கரெக்ட்டா வச்சிட்டீங்க. கார்த்தி வைஃப் ரஞ்சினி. ரஞ்சினி. And I like Karthik's smile. And in fact எல்லா பெண்களுக்கு வந்து பிடிக்கும். ஆமா. And he has that cute smile and அவ்வளவு பிடிச்சா ரஞ்சினிக்கு பிடிக்காது. sorry. பரவாயில்ல. Only 2 more photos left. வச்சிடுங்க. 7ல வச்சீங்க அப்படின்னா சூர்யா அண்ட் கார்த்தியோட பிரதர் நினைச்சீங்க நீங்க. அவ்வளவுதானே? no sister ன்னு நினைக்கிறேன். அப்புறம் நீங்க இவங்களோட போட்டோ கிளிக் பண்ணீங்க. அங்க ஓகே அவரை ஃபர்ஸ்ட் இது பண்ணிருக்கீங்க. Wrong Okay. answer. I thought actually எனக்கு சிஸ்டர்னு டவுட் இருந்தது. Thanks நந்திதா. No yeah. இந்த ஃபேமிலி ட்ரீல ஒரு ராங் ஆன்சர் கொடுத்திருக்கீங்க. Thank you. I know this. நீங்க இங்க சிஸ்டரை வைக்கணும். Okay. ஓகே சோ இந்த போட்டோ நீங்க தப்பா மேட்ச் பண்றீங்க. 10,000 மைனஸ். Sorry எனக்கு தெரிஞ்ச கூட இந்த தப்பு பண்ணிட்டீங்க. இப்ப கரெக்ட்டா வச்சிருங்க ரெண்டுமே. எப்ப ஸ்டார் கொடுத்திருக்காங்க. இவங்க பேரு பிருந்தா, சூர்யா அண்ட் கார்த்தியோட சிஸ்டர். அவங்களோட ஹஸ்பண்ட். that is what I thought gents and ladies. அப்படி வெச்சீங்களா? Yeah. நான் என்ன சொன்ன ஃபேமிலி ட்ரீ சொல்லிருக்கேன் இல்லையா? சோ அந்த ஃபேமிலில யார் இருக்காங்க அவங்க அந்த மெம்பரை பார்க்கணும் நீங்க. ஓகே சோ ஃபேமிலி ட்ரீ கம்ப்ளீட்டட். தலைமுறைகள் ரவுண்ட்ல நீங்க ஜெயிச்ச பணம் 90,000. கங்க்ராச்சுலேஷன்ஸ். Thank you. ஒரு சின்ன தப்பால 10,000 10,000 போச்சு. சோ இப்போ உங்ககிட்ட இருக்கிற அமௌண்ட் 1,60,000. ஓகே சோ லாஸ்ட் அண்ட் ஃபைனல் ரவுண்ட் விளையாடலாமா? ரெடி? Okay. ஸ்டார்ட் பண்ணலாமா? ஃபைனல் ரவுண்ட் ஜாக்பாட் ரவுண்ட். நீங்க என்ன பண்ணனும்னா ஃபர்ஸ்ட் ரவுண்ட் மாதிரியே பேரண்ட் அண்ட் சைல்ட மேட்ச் பண்ணனும். ஆனா ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல நாங்க என்ன பண்ணோம்? ஒரு பக்கம் 3 பேரண்ட்ஸ் இன்னொரு பக்கம் 5 children வச்சோம். Yeah. ஆனா இந்த ரவுண்ட்ல அப்படி கிடையாது. எக்ஸாக்ட் நம்பர்ஸ் இருக்கும். இந்த பக்கம் 5 பேரண்ட்ஸ், இந்த பக்கம் 5 kids. Okay. எக்ஸாக்ட்லி அந்த பேரண்ட் அண்ட் கிட்ட மேட்ச் பண்ணனும். ஆல் தி 5. இது பண்றதுக்கு உங்களுக்கு நான் டைம் கொடுக்க போறோம். Okay. அந்த டைம்ல கூட 3 ஆப்ஷன்ஸ் இருக்கு. நீங்க செலக்ட் பண்ணிக்கலாம். 120 செகண்ட்ஸ்ல மேட்ச் பண்ணலாம், 90 செகண்ட்ஸ்ல மேட்ச் பண்ணலாம், இல்லனா 60 செகண்ட்ஸ் அப்படினா 1 மினிட்ல ஷார்ட்டஸ்ட் டியூரேஷன்ல மேட்ச் பண்ணலாம். 120 செகண்ட்ஸ்ல மேட்ச் பண்ணீங்கன்னா உங்க அமௌண்ட் 2 டைம்ஸ் இன்க்ரீஸ் ஆக போகுது. Okay. அப்படினா 1,60,000 will become 3,20,000. Okay. நீங்க 90 செகண்ட்ஸ் செலக்ட் பண்ணீங்கன்னா உங்க அமௌண்ட் 3 டைம்ஸ் இன்க்ரீஸ் ஆகும். அப்படினா 4,80,000. Okay. 60 செகண்ட்ஸ் 1 மினிட்ல நீங்க மேட்ச் பண்ணீங்கன்னா இந்த 1,60,000 into 4 6,40,000 is the maximum amount Okay. that you can win. நீங்க கரெக்ட்டா மேட்ச் பண்ணலன்னா half of the amount எங்களுக்கு கொடுத்துடணும். அப்படின்னா 80,000 நீங்க இங்க இருந்து கொண்டு போக போறீங்க. Okay. அது மட்டும் ஷூர். இன்னொரு சின்ன கிளாஸ் கூட இருக்குங்க. நீங்க 5 மெம்பர்ஸையும் அங்க மேட்ச் பண்ணதுக்கு அப்புறம் இந்த பஸர் இருக்கு இல்லையா? இந்த பஸரை வந்து பிரஸ் பண்ணணும். Okay. அப்ப நான் அந்த மேட்சஸ்ல எவ்வளவு கரெக்ட் மேட்சஸோ சொல்லுவேன். ஆனா எந்த மேட்சஸ் கரெக்ட்டோ சொல்ல மாட்டேன். Okay. அப்படின்னா நீங்க 5 மேட்சஸும் வெச்சதுக்கு அப்புறம் ஒரு 3 மேட்சஸ் கரெக்ட்டா இருக்குன்னு நினைச்சுக்கோங்க. நான் சொல்லுவேன் 3 கரெக்ட்னு. ஆனா ஏது கரெக்ட் ஏது ராங்னு நீங்களே டிசைட் பண்ணி எந்த ரெண்டு ராங்கா இருக்கோ சேஞ்ச் பண்ணிடணும். This is exciting actually. Exciting? Okay. First roundல வந்து அவ்வளவு டைம் இருந்தா கூட மேட்ச் பண்ணலாம் நானு. சோ இதுல எப்படி பண்ணலாம் இல்லையா? இப்படி மேபி டக்கு லக் சைடுல இருக்கலாம். சோ அப்படி நீங்க எவ்வளவு வாட்டி வேணாலும் அந்த பஸரை பிரஸ் பண்ணலாம். ஆனா நீங்க டைம் செலக்ட் பண்ணதுக்கு அப்புறம் லாஸ்ட் 20 செகண்ட்ஸ் பஸர் கிடையாது.
22 செகண்ட்ஸ்ல என்ன லாஸ்ட் 20 செகண்ட்ஸ் உங்களோட ஓன் டிசிஷன். ஃபைன் தென் ரெடி. அது வரைக்கும் மட்டும் நீங்க அங்க மேட்ச் பண்ணிட்டு இங்க வந்து பஸர் பிரஸ் பண்ணலாம். சோ இப்போ டைமர் சொல்லுங்க. I'll go with 120. 120 seconds. Okay, Nandita, 3,20,000. இந்தாங்க. Okay. இதான் நீங்க இங்க இருந்து கொண்டு போற அமௌண்ட். If you match Bye. correctly. Thank you so much. Thanks, Sweeta. இப்போ வரைக்கும் நீங்க இந்த ஃப்ரூட்டி குடிச்சிட்டு போலாம். Okay. So இவங்க தான் நம்ம பேரண்ட்ஸ். Hi all. And நீங்க செலக்ட் பண்ண டைமர் 120 seconds. Curtain போட்டுட்டோம். Yeah. Curtain பின்னாடி குழந்தைங்க இருக்காங்க. So once the curtain goes up, டைமர் ஸ்டார்ட் ஆயிடும். டைமர் ஸ்டார்ட் ஆனதும் நீங்க ஒவ்வொரு குழந்தையும் கொண்டு வந்து அவங்க பேரண்ட் முன்னாடி நிப்பாட்டி வைக்கணும். சோ நீங்க பொசிஷன் எடுத்துக்கலாம், அங்க ரெடியா நிக்கலாம், ஆனா கர்டன் தூக்காதீங்க. ஓகே, சோ ரெடி நந்திதா? எஸ். அம்மா கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிக்கோங்க. அது இருக்கும். ஓகே, and curtain up. And your time starts now. இதுங்க சீக்கிரமா சீக்கிரமா. Come on. யாருமே ஒண்ணுமே சொல்ல வேணாம். அங்க விட்டுடாதீங்க, கரெக்ட்டா நிப்பாட்டி வைக்கணும் நீங்க. என்ன நான் சொல்லணுமா? சொல்லணும். இன்னும் டைம் இருக்கு. 86 செகண்ட்ஸ் இருக்கு. 84. ஏய் ஹலோ ஹலோ ஹலோ, நான் சொல்லல இன்னும் ஒண்ணுமே. சொல்லுங்க. நான் சொல்லல இன்னும். என்ன சொல்ல? ஒண்ணுமே சொல்லல நானு. What do you want to say? Tell me. Right match. Really? Almost இன்னும் உங்களுக்கு 88 seconds இருக்கு டைம். ஆனா நீங்க ஜஸ்ட் பிளைண்டா கொண்டு வந்து இட்ஸ் ஆக்சுவலி பிளைண்ட். நான் வந்து அங்க சேஞ்ச் பண்ண போறேன். அதான் குழந்தை வந்து அம்மா கிட்ட இருக்கு. நான் பார்த்துட்டே இருக்கேன். சேஞ்சிங். இல்ல நான் பார்த்துட்டே இருக்கேன். ஃபர்ஸ்ட் மேட்ச் கரெக்ட்டா இருக்கு, செகண்ட் கரெக்ட். எப்படி இப்படி கரெக்ட்டா வச்சிட்டான்னு பார்த்துட்டே இருக்கேன். கொஞ்சம் டைம் எடுக்கலாம்னு நினைச்சேன். ஃபினிஷ் நீங்க சொல்லிட்டீங்க. நான் வந்து என்ன சொல்றீங்கன்னு பாக்குறேன். எதுவுமே சொல்ல மாட்டேங்கிறாங்களே. என்னது பஸர் பிரஸ் பண்ணாலும் எதுவுமே நானே ஒரு ஷாக்ல இருக்கேன். ஓகே, நம்ப முடியல. Nandita, I should say seconds எடுத்துக்கலாம். Very rarely is it so that any celebrity plays like this. You are one of the best participants of Genes. Super விளையாடுனீங்க. சிலரோட லாக் இருக்கு. சூப்பர். எப்படி இருக்கு ஜாக்பாட் ரவுண்ட்? ஆக்சுவலி பணம் வருதோ இல்லையோ அது செகண்டரியா இருந்தது. I wanted to play this and enjoy the have fun. இப்போ உண்மையாவே வந்து ஜாக்பாட் மாதிரி இருக்கு. Really? நீங்க ஜெயிச்சிருக்கீங்க 3,20,000. Yes. Oh, nice, yeah. நீங்க அடையாளம் பாத்தீங்களா? உண்மையாவே இல்ல. Dress பாத்தீங்களா? I saw only 2 kids. ஓடி வரும்போது ஸ்லிப் ஆகுமான்னு அந்த பயத்துல நான் ஓடிட்டு இருந்தேன் அவ கூட. ஓகே, அவ்வளவுதான். அதுக்கப்புறம் நம்ம மேட்ச் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் லெட் them stand. ஓகே, இந்த மாதிரி யோசிச்சேன். அவ்வளவுதான். சோ எப்படி இருக்கு ஜீன்ஸ் கேம் ஷோ? Superb, yeah. Superb. I loved it. And நான் reality shows or TVல game showsக்கு வரது ரொம்ப கம்மி. ஆமா ஆமா, பார்த்ததே கிடையாது உங்களை. Yes, yes. And Genes வந்து எனக்கு நான் ஆல்ரெடி வேற லாங்குவேஜ்ல பாக்கும்போது I was excited. நம்ம கூட கெஸ் பண்ணிட்டு இருப்போம். ஆமா, இப்படி இருக்கலாம். As you said, families எல்லாம் உட்கார்ந்து அப்படி பண்ணுவாங்க. நானும் கூட அப்படிதான். பட் இங்க வந்து விளையாடும் போது அதோட எக்ஸைட்மெண்ட் வேற and அது ஃபன் வேற. And ஓகே, சோ ஃபேமிலி ஏதாவது பேச போறீங்களா? ஹாய் மேம். ஹாய். நீங்க வெளியில எல்லாம் போனா அவங்க உன்ன மாதிரி இல்ல பையன் அப்பா மாதிரி தான் இருக்குன்னு தான் சொல்லுவாங்க. நீங்க கரெக்டா மேட்ச் பண்ணிட்டீங்க. நான் பார்க்கவே இல்லைங்க. அப்படியே வந்து அதனால தான் மேட்ச் பண்ணாங்க. பார்க்கவே இல்ல. ஓகே, நாங்க இந்த ஷோ ரொம்ப என்ஜாய் பண்ணோம். சரி, நீங்க இப்போ ஓடி ஓடி எல்லாரையும் பிடிச்சு கொண்டு வந்து விட்டு ரொம்ப டென்ஷனா இருக்கீங்களா? உங்களை கூல் பண்றதுக்காக அவன் ஒரு ஜோக் சொல்வான். ஸ்டாண்ட் அப் காமெடி. ஓகே. காலேஜ் படிக்கும்போது கேட்டுக்கு வெளியே இருந்தா அது பேர் ஹஸ்பண்ட்னு அர்த்தம். அதுவே மேரேஜ் ஆகி வீட்டுக்கு வெளியே இருந்தா வேற என்ன ஹஸ்பண்ட்னு தான் அர்த்தம். பெண் பார்க்க போன இடத்துல மாப்பிள்ளை கேக்குறாரு, என்னங்க பொண்ணை கடைசி வரைக்கும் கண்ணிலேயே கட்டு மாட்டீங்கன்னு. அதுக்கு அந்த அவர் சொல்றாரு, நான் தான் சொன்னல பொண்ணு இருக்கிற இடமே தெரியாதுன்னு.
சூப்பர். ஓகே தேங்க்யூம்மா தேங்க்யூ. கண்டிப்பா ஒரு ஃப்ரூட்டி கொடுத்துடலாம் ஃப்ரூட்டிஸ். ஹாய் மேம். ஹாய். ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா என் டாக்டர் உங்ககிட்ட ஏதோ பேசணுமா? கொடுங்க மைக் கொடுங்க. வந்ததுல இருந்தே உங்ககிட்ட நான் ஷேக் ஹேண்ட் பண்ணுன்னு சொல்லிட்டு ஓகே. என்னம்மா ஃப்ரூட்டி குடிக்கலாமா? என்ன நீங்க ரொம்ப அழகா இருக்கீங்களாம். தேங்க் யூ so ஆக்சுவலா நீங்க much. நடிச்ச அந்த இதற்கு தானே ஆசைப்பட்ட பழக்கம், இதுல வந்து அந்த சாங் அவ எங்க இருந்தாலும் சரி ஓடி வந்து டிவி முன்னாடி நின்றுவா. குமுதா ஹாப்பி அண்ணாச்சி. இததான் அவ எதிர்பார்த்தா. நந்திதா எனக்கு ஒரு சின்ன டவுட். அதெல்லாம் பாப்பாவோட ஒப்பீனியன்ஸ் இல்ல, அப்பாவோட ஒப்பீனியன்ஸ். இல்ல பாப்பா எல்லாமே பாப்பா மேல போட்டுட்டாரு. பாப்பா பேச விரும்புறா, பாப்பா அப்படி பண்றா, பாப்பா இப்படின்னு சொல்லிட்டு பாப்பா ஒண்ணுமே இல்ல, பாப்பா ஃப்ரூட்டி வேணும் அவ்வளவுதான். மேடம் எப்படியோ சார் ஹாப்பி மேடம். சோ பாப்பா ஹாப்பி, குமுதா ஹாப்பி, அப்பா கூட ஹாப்பி. தேங்க்யூ. ரொம்ப சந்தோஷம் நீங்க எல்லாம் ஜீன்ஸ்க்கு வந்ததுல. தேங்க்யூ வெரி மச் அண்ட் பை பை. சோ நந்திதா இன்னைக்கு இந்த ஷோல நீங்க ரொம்ப அழகா விளையாடுனீங்க, பணம் ஜெயிச்சீங்க. உங்க கூட வீட்ல இருக்கிற வியூவர்ஸ் கூட அவங்க கூட விளையாடினாங்க. they are also very very happy to see you on the show. so thank you. நீங்க ஏதாவது சொல்ல விரும்புறீங்களா? கண்டிப்பா சொல்லி ஆகணும். இட்ஸ் a different kind of a show. ஸ்பெஷலி நான் நிறைய தமிழ் பேசினேன். நான் கூட நீங்க கூட and பணம் வந்திருக்கு. ஸோ லாபம் அப்படி சொல்லலாம், ப்ராஃபிட்டாக நான் போயிட்டு இருக்கேன். ஐ எம் ஸோ ஹாப்பி. தேங்க்ஸ் டு த ஃபேமிலிஸ் யாரெல்லாம் வந்தாங்களோ, குழந்தைங்கள் எல்லாருக்கும் தேங்க்யூ ஸோ மச். அண்ட் பார்த்துட்டு இருக்கிற எல்லாருக்கும் தேங்க்யூ. ஓகே ஸோ ஒன்ஸ் அகெயின் தேங்க்யூ ஸோ மச் நந்திதா. அண்ட் நெக்ஸ்ட் வீக் நம்ம ஜீன்ஸ்ல சந்திக்கும் வரை டாடா, see you and bye bye. காதல் கனவே தள்ளி போகாதே போகாதே, ஆசை மறைச்சு நீ ஒளியா